ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி வந்து நான் ஒரு ஜென்ரலான ஒரு நார்மலான ஒரு ஸ்பீச் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். என்ன அப்படின்னா, கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது, படிக்கும்போது ஈஸியாக இருக்குது, பட் அங்கே போய் ரைட் பண்ணும்போது பாண்டு அதில் என்னென்ன நம்ம வந்து போடுறோம், எந்தெந்த ஃபார்முலா மறந்து போயிடுது, படிக்கும்போது நல்லா ஈஸியாக இருக்குது, பட் வந்து அங்கே போய் நம்ம ரைட் பண்ணும்போது ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி இஷ்யூஸ் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இந்த இஷ்யூஸ்லாம். என்ன அப்படின்னா, கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு பெரிய ரொம்ப கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட்லாம் இல்லை. என்ன அப்படின்னா, ரொம்ப ஈஸியான, ரொம்ப கலர்ஃபுல்லான, வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் என்னையெல்லாம் கேட்டால். ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸ் உங்களுக்கு சொல்கிறேன். 4 o'clock or 5 o'clock வந்து மார்னிங் வந்து நீங்கள் வேக்கப் ஆகி எழுந்துட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அன்னைக்கான செயல்கள் எல்லாமே சூப்பராக ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 4 o'clock or 4 to 5 நீங்கள் எழுந்துட்டு அந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கோ, எந்த டாபிக் வந்து உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கோ, அதை வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணி மறுபடியும் சொல்லி பார்க்கலாம். நான் இதை ரியலாக சொல்கிறேன். நீங்கள் ஒரு 3 o'clock or 3:30 4 o'clock எந்திரிச்சு நீங்கள் வந்து ஒரு லெசன்ஸை ஒரு 2 units கூட நீங்கள் எடுத்து படிக்க போகிறீங்க அப்படின்னா 1 hour அதிகம். நம்ம வந்து 1 hourலேயே அந்த 2 units கூட நம்மளால படித்து கவர் பண்ண முடியும். இது வந்து ரியலாக நான் சொல்கிறேன். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 ஈஸியான சப்ஜெக்ட் நம்ம கெமிஸ்ட்ரி தான். நல்லா படிக்கலாம், நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி நான் கொடுக்குறேன். தேங்க்யூ.